அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இன்று அரசியல் மற்றும் அதனுடைய பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய டாபிக் என்னென்னா ஆன்மீகம் வெர்சஸ் நாத்திகம். ஆன்மீகம்னா என்ன, நாத்திகம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சாமியை கும்பிட்டா அது ஆன்மீகம். சாமியை கும்பிடுறவங்களை இப்படி தான் கும்பிடணும் முறைப்படுத்துவது தான் நாத்திகம். ஓகேவா? சாமியை கும்பிடாதவங்க யாரும் நாத்திகர்கள் கிடையாதுன்றது வேறு. சாமியை கும்பிட்றவங்கள அவங்க இப்படி தான் கும்பிடணும், இவர்கள் இப்படி கும்பிடும்போது நாம் இப்படி கும்பிட வேண்டும் சொல்கிறது தான் நாத்திகம். ஓகேவா? கடவுளை கும்பிடாதீங்கன்னு எந்த ஒரு நாத்திகர்களும் மேக்ஸிமம் சொல்கிறது இல்லை. ஏன்னா கடவுள் எந்த கடவுள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஓகேவா? எந்த ஒரு கடவுளும் மூட நம்பிக்கைன்னா என்ன, ஒரு கடவுள் எந்த ஒரு கடவுளும் ஒருவர் சாப்பிட்ட இலையில் உளுந்து பெறலை சொல்லலை. ஓகேவா? உளுந்து பெறலை சொல்லலை. அதேமாதிரி அழகு குத்திக்க சொல்லலை, முடியை மொட்டை அடிக்க சொல்லலை. அது பறக்குங்காவடி பன்னீர் காவடின்ற மாதிரி தோலில் கொக்கி இதெல்லாம் மூட நம்பிக்கைகள்லாம். இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கடவுள் ஒரு சாரர் மட்டுமே கடவுளின் பெயரால் எப்பயுமே நாங்கள் தான் கடவுளுக்கானவங்க. இப்போ நீங்கள் கடவுள் கும்பிடுவீங்க, நீங்கள் கடவுள் நான் கடவுளோட தீவிர பக்தன்னு சொல்லுவீங்க. ஆனால் எந்த ஒரு கடவுள் கும்பிட்றவங்களும் நீங்கள் கருவறைக்குள்ளே போனதாக வரலாறு இருக்க முடியாது. அப்படி கருவறைக்குள்ளே போய் நம்ம ஏன் கும்பிட முடியலன்றது நம்முடைய ஒரு என்ன சொல்லலாம், நம்முடைய ஒரு அறியாமைன்னு சொல்லலாம். கடவுளுக்கான கை நாங்கள் தான் சொல்லின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஓகேவா? கடவுள் கையை அப்போ எல்லாரையும் சமமாக பார்க்குறது தானே கடவுள். அப்போ ஒரு சாரர் மட்டும் உள்ளே இருந்து படைப்பாங்க, ஒரு சாரர் நீங்கள் எப்பயுமே வெளியே தான் இருக்கணுன்றது அனைவரும் சமமாக பார்க்குறது கடவுள்னா, இது மாதிரி இருக்கும்போது நாங்கள் கடவுளை இது ஒரு மூட நம்பிக்கையாக தான் பார்க்குறோம். ஓகேவா? இன்னமும் ஒரு சாரர் மட்டுமே உள்ளே இருந்துங்கன்னு ஒரு சாரர் வெளியே இருக்கிறது தவறான செயல். அப்படி கேட்டால் அவங்க ஏன் உள்ளே இருக்காங்கன்னு நான் ஒரு சிலவங்ககிட்ட கேட்டேன். அவங்க பதில் என்னன்னா, 5 விரல்கள் என்ன ஒன்றா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 5 விரல்கள் ஒன்றா இருக்காங்கன்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், 5 விரல்கள் ஒன்றா இருக்குன்னு சொன்னால் அப்போ நம்ம உடம்புலேயே 2 கை இருக்குது, ஒரு கை ரைட் ஹேண்ட் நல்லதுன்னு சொல்கிறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் கெட்டதுன்னு சொல்கிறீங்க. அப்போ கெட்ட கையை எதுக்கு வச்சுருக்கீங்க?